ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல தண்டபாணி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு செய்தி ஒண்ணு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயத்துல திறன்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நெறைய நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம எந்த விஷயத்துல கெட்டிக்காரங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியாமயே அப்படியே வண்டி ஓடி போயிருது. ஆயுசும் அப்படியே கழிஞ்சு போயிருது. ஏதோ வேண்டா வெறுப்பா ஏதோ ஒரு வேலைய செஞ்சுட்டு, ஆயுச அப்படியே நிறுத்திட்டு அப்படி போகக்கூடிய ஒரு சூழல்ல நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது போய்க்கிட்டே இருக்கு. விச் இஸ் வெரி ராங் இல்லைங்களா? அதனால தான் இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃபைண்ட் த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லி கிளாஸஸ், செஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து நின்னுருது. பட் இது நெசசிட்டியான்னு கேட்டா கிடையாது. பட் நம்ம இந்த ஒரு அறிவு வர்றதுக்குள்ளேயே நம்மளுடைய அப்பா, அம்மாவோ, நம்மளுடைய ஆசிரியர்களோ, இல்ல சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மள ஒரு மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ள கொண்டு போய் நிறுத்திர்றாங்க. இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து வெறும் பாடம் அளவுக்கு மட்டுமே சொல்லி தர்றாங்களே தவிர, நிஜமாலுமே நம்மள அந்த மாரி இது பண்ண விட்றதில்ல. ஆசிரியர் சொல்லுவார். "நீ எவ்வளோ வேணாலும் சந்தேகங்கள். நீ என்ன வேணாலும் பயங்கர ஆக்கப்பூர்வமா சிந்தி. எல்லாத்தையும் உனக்கு சரி பண்ணி குடுப்பதற்கு தான் இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது இருக்கு." அப்படிம்பாங்க. கொஞ்சம் ரீமாடிஃபைடா வீட்லயும் அதே மாரி தான் சொல்லுவாங்க. "நீ நல்லா இருக்கணும்." அப்படி இப்படிம்பாங்க. பட் அதற்கு ஏற்றார் போலவே நம்ம ஏதோ ஒரு காரியத்த செஞ்சோன்னு வச்சுக்கங்களேன், வீட்லயும் அதுக்கு வந்து ஊக்கப்படுத்த மாட்டாங்க. ஆசிரியரும் ஊக்கப்படுத்த மாட்டாங்க. "இது சொன்னது செய்டா முதல்ல. அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்கலாம்." அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து என்னதான் சுதந்திரம் தர்ற மாரி தந்தாலுமே, ஒரு பெட்டிக்குள்ள நம்மள வச்சுட்டு இருக்கணும். ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கணுங்கிறது அது ஒரு இது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது, உண்மையாலுமே நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக மறந்து போயிடுறோம்னு பாருங்களேன். ஒரு கட்டத்தில அத சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்து நிக்கிறோம். சரிங்களா? சரி. இப்ப என்னென்ன கேள்விகள் நான் எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து என்னுடைய பழைய நிலைமைக்கு நான் வந்து என்னால போக முடியும். அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில சிம்பிளான பாயிண்ட்ஸ் ஒண்ணு பார்ப்போங்க. முதல்ல முதல்ல ரொம்ப அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு கேள்விய சிந்திச்சு பாருங்க. சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தது? இவ்வளோதாங்க மேட்ரு. நீங்க என்னவா ஆகணும்னு சொன்னீங்க? என்ன உங்களுக்கு உண்மையாலுமே புடிச்சிருந்தது? இப்போ ஒரு 2 வயசு, 3 வயசு குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா, அது ஒரு வெகுளித்தனமா ஏதாவது ஒரு பதில் சொல்லும். சரிங்களா? அதில ஆக்சுவலா நெறைய மீனிங் இருக்கும். ஏன்னா, சின்ன குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இந்த உலகத்தினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு வந்து அதிகமான முந்தைய பிறப்பினுடைய ஞாபகங்கள் இருக்கும். நான் ஏன் இங்க வந்தோம் அப்படிங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். குழந்தைகள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா, அது பயங்கர முதிர்ச்சியான ஒரு இதோட பேசும். அப்போ நீங்க அப்படியே உங்கள திருப்பி அப்படியே கொண்டு போய் பின்னாடி கொண்டு போய் பார்க்கணும். சின்ன வயசுல நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தது? குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தது? இத சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பதில் சொல்லியிருப்போம். அதில ஏதாவது ஒண்ணு நமக்கு மனசுக்கு அப்படியே ஒரு திருப்திகரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பதிலாக இருக்கும். அதுதான் உண்மையாலுமே இங்க பூமிக்கு நீங்க வந்ததற்கு உண்டான காரணம் அதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்பட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இன்னைக்கு 40, 45 வயசு ஆயிப்போச்சு. இன்னைக்கு மேல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். பட் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பு நீங்க படிச்சுக்கலாம். அது சம்மந்தமாக அதற்குண்டான செய்திகள வந்து 4 பேருக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க வெளிய கொண்டு போய் இது பண்ணிக்கலாம். உங்களுடைய திறன மேம்படுத்திக்கலாம். ஹாபீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? உங்களுக்கு எது ஹாபியா இருக்கு? உங்களுடைய மனசுல ஆழமா அப்படி புதைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து பிற்காலத்துல வந்து அது ஹாபி அப்படின்னு சொல்லிக்கிற மாரி. ஏன்னா, காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு. அது அத இல்லாம எனக்கு புடிச்சத நான் செய்யறேன்னு ஒண்ணு ஒரு ட்ராக் இருக்கும்ல. அதுதான் ஹாபி. ஆக்சுவலா இந்த பூமிக்கு நீங்க வந்ததற்கு உண்டான காரணமே அத சம்மந்தப்பட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது ஹாபி? நான் இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரே சொல்றேனே. இப்ப நெறைய வந்து இந்த ஹெலிகாப்டரு, ஃப்ளைட்டு இது எல்லாத்தையுமே வந்து நாமளே எடுத்து இப்படி செஞ்சு, நம்ம பறக்க விடுறதுக்கு உண்டான நெறைய இதெல்லாம் இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் புடிச்சிருந்ததுன்னா, ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு வந்து ஆசை, விருப்பம் அப்படிங்கிறது உண்டு தெரியுங்களா? ஏதோ ஒரு பக்கத்து வீட்ல 4 குழந்தைகள கூப்பிட்டு, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இல்லைங்க நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியாதுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 5வது பாடம் வரைக்கும் சொல்லி தர முடியும்ல. அப்ப சின்ன குழந்தைகள கூப்பிட்டு ஆனா, ஆவன்னா சொல்லி தருங்க. உங்களுக்கு அது இயற்கையாகவே வர ஆரம்பிக்கும். ஒரு மொழியில உங்களுக்கு வந்து அதிகமான இது இருக்கா? இன்னைக்கு YouTube இருக்கு, Instagram இருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாமே! ஸோ ஒரு அப்போ உங்களுக்கு எது ஹாபி? உங்களுடைய சின்ன குழந்தையிலிருந்து நீங்க எதுக்கு விருப்பப்பட்டீங்க? அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அத வச்சு காசு பணம் சம்பாரிக்கிறோம், சம்பாரிக்கலைங்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கட்டும். ஆனா, முதல்ல உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு திருப்தி அப்படிங்கிறது அந்த ஒரு பரிபூரணத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்பா ஏதோ ஒரு நல்ல ஏதோ நீ இழந்தது கிடைச்ச மாதிரி இருக்குடா. அந்த ஒரு நிம்மதி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அத காசு பண்றதுங்கிறது அதுக்கப்புறம் அது உங்களுடைய திறமை. அது இந்த வயசுக்குள்ள நீங்க எவ்வளோ அறிவு சேர்த்திருப்பீங்களோ, அத வந்து காசு பண்றதுக்கு உண்டானது இருக்கு. ஆனா அந்த அந்த ஆத்மார்த்தமான அந்த ஒரு அமைதி, நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும். அடுத்தது
ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது நம்ம மோட்டிவேட் ஆவோம் பயங்கரமா. இப்போ ஒரு வேளை அந்த சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒண்ணு சரி தெரியல, உங்களுக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியலைங்க. இப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது, ஒரு 10 காரியம் செய்யும் பொழுது, அதில ஏதாவது 1 காரியமோ, 2 காரியமோ மட்டும் உங்கள வந்து பயங்கரமா ஊக்கப்படுத்தும். அதுல உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். உங்களுடைய திறமை அதுல வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதுதான் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு உங்களுக்கு நல்ல கைதேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்திக்க வேண்டிய இடமா இருக்கும். நீங்க என்னமோ பொழப்புக்காக அக்கவுண்டன்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா, இங்க வீட்ல பிளம்பிங் வேலை, இல்ல ஏதாவது பைக் ரிப்பேர் பண்றது, கார் ரிப்பேர் பண்றதுல உங்களுடைய திறமை அட்டகாசமா இருக்கும். பொழப்புக்கு அதுதான் உங்கள மோட்டிவேட்டும் பண்ணும். பாருங்களேன். இந்த அக்கவுண்டன்ட் வேலை கிடையாது எப்ப வீட்டுக்கு போவோன்னு இருக்குது அப்படின்னு தோணும். ஆனா, இந்த பைக்கையோ, காரையோ ரிப்பேர் பண்ணும்போது நாள் பூரா உட்கார்ந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கையில கிரீஸ் ஆகுது, சட்டை கிரீஸ் ஆகுது ஒண்ணும் கவலை கிடையாது. நாள் பூரா உட்கார்ந்து அத பிரிச்சு மேய்ஞ்சு அதுக்குன்னு உட்கார்ந்து எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டே இருப்பான். இந்த ஒரு ஊக்கம் வந்து உங்களுக்கு காசு பணம் குடுக்குற அந்த அக்கவுண்ட் தொழில் மேல இருக்காது. மீனிங் உங்களுடைய ஆக்சுவல் மோட்டிவேஷன் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டூ ஃபைண்ட் யுவர் மோட்டிவேஷன். இது வந்து என்ன பண்ணும்னா, உங்கள ஊக்கப்படுத்தும். இட் எம்பவர்ஸ் உங்கள வந்து ஊக்கப்படுத்தும். "இன்னும் செய், இன்னும் நெறைய கத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. இது எது உங்கள ஊக்கப்படுத்துது? ஊர் சுத்துறது ஊக்கப்படுத்துதா? சந்தோஷம். சும்மா இருக்கிறது ஊக்கப்படுத்துதா? தியானம் பண்ணலாம். தெண்டச்சோரா இருக்கிறது தப்புங்க. அது ஊக்கப்படுத்துதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது சோம்பேறித்தனம். அது அது அதனால தான் அதுக்கு பேரே தெண்டச்சோறு. அது அது ஊக்கப்படுத்துறது கிடையாது. சரிங்களா? ஸோ, இந்த எது உங்கள ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடியத, ஆக்கப்பூர்வமான செயல்கள். எது நம்மளை ஊக்கப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை நாடி போம்பொழுது நம்மளுடைய திறனை வளர்த்திக்கலாம். பரவால்ல ஏதோ வாழ்க்கையினுடைய ஒரு சூழல் நம்மள வந்து ஒரு மாதிரி புடிச்ச ஒரு விஷயத்துலருந்து மாத்தி கொண்டு போயிடுச்சு. தட் இஸ் ஓகே. தட் இஸ் ஓகே. பட் புடிச்ச விஷயத்தை எப்போ வேணாலும் நம்மனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம சரியா இது பண்ணிக்கிட்டோம்னா போதும். எனக்கு வந்து உடம்பு வந்து அப்படி சிக்குன்னு இருக்கணும்னு ஆசைங்க. நான் பாருங்க குண்டு குண்டா இருக்கேன். என் வேலை வந்து அந்த மாதிரி இல்ல. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கனால முடியும்னு நெனச்சீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா முடியும். எல்லாத்துக்கும் அதே 24 மணி நேரம் தான். எல்லாத்துக்கும் அதே வாரத்துக்கு 7 மணி நேரம் தான். நம்ம வந்து அதுக்கு சரியான ஒரு ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தாராளமா நம்மனால நமக்கு புடிச்ச ஒரு காரியத்த செய்ய முடியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்லைங்க, நான் வந்து இப்ப தான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கேன். எனக்கு ஒரு 18, 20 வயசு தான் ஆச்சு. நான் வந்து ஒரு வேலை செய்றேன். பட் இருந்தாலுமே என்னுடைய வயசு குறைவா இருக்கிறது அப்படிங்கிறதுனால, என்னால ஒரு கேரியர் அ ட ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறத என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எது புடிச்சிருக்குன்னு பாருங்க. இஃப் யூ ஆர் குட் அட் ஃபோட்டோகிராஃபி, இஃப் யூ ஆர் குட் அட் வீடியோகிராஃபி, இஃப் யூ ஆர் குட் அட் டாக்கிங், யூ ஆர் குட் அட் எடிட்டிங் அண்ட் திங்ஸ் லைக் தட். இதனால உங்களுடைய பொருளாதாரத்த உங்கனால நிலைநிறுத்திக்க முடியுமான்னு பாருங்களேன். எத்தனை எழுத்தாளர்கள் உண்டு, எத்தனை கவிதை எழுதக்கூடியவர்கள் உண்டு. அதிலிருந்து உங்களுடைய திறன வளர்த்தி உங்கனால எப்படி மேல வர முடியும்னு பார்க்கலாமே. யூ கேன் ட்ரை. 18, 20 வயசு தான் ஆச்சு, 22 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, தாராளமாக நீங்க செய்யக்கூடிய வேலைய செஞ்சுட்டு, இப்போ உங்களுக்கு வேணுங்கக்கூடிய அந்த ஒரு திறன நீங்க வளர்த்திக்கிட்டு, ஒரு வேள இன்னும் ஒரு 4, 5 வருஷத்துக்குள்ள இதில இருக்கக்கூடிய எல்லா நியூவான்ஸஸும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த, உங்களுக்கு திறன் படக்கூடிய அந்த ஒரு விஷயத்த காசு பணம் சம்பாரிக்கிறதாகவும் மாத்திரலாமே. அப்ப நீங்க ஒரு நாள் கூட உங்களுக்கு வேலை செய்யறதா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நாள் ஆயுசுல அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு புடிச்ச ஒரு நாளா தான் இருக்கும். தேர் இஸ் நோ மோர் மண்டே ஃபீவர். அதுக்கப்புறம் அப்படி ஒண்ணு இருக்கவே இருக்காது. இல்லைங்களா? ஸோ கெரியர் கோல்ஸ வந்து கரெக்ட்டான ஒரு வயசுல செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இது. இப்போ சுதிர் சிவராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவரோடது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த Dell, IBM அந்த மாரி கம்பெனிலலாம் ஒரு பெரிய போஸ்டிங்கில வொர்க் பண்ணிட்டு இருந்தவர். பட் அவருடைய விருப்பம் வந்து ஃபோட்டோகிராஃபி. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ மனையாள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாரி எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு தான் எனக்கு ரொம்ப இது இருக்கு. அவரு அப்படின்னா அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு ஹி இஸ் சம் அபவுட் 35, 40ஷ் சரிங்களா? அப்போ அந்த வயசுல இந்த ஒரு முடிவு எடுக்குறாங்க. எனக்கு வந்து இந்த ஐடி கம்பெனி வேல போதும். நான் ஒரு 3 மாசத்திற்கு நம்ம குடும்பம் நல்லா ஓடுறதுக்கு உண்டான ஆக்சுவலா 6 மாசத்துக்கு குடும்பம் நல்லா ஓடுறதுக்கு உண்டான பொருள் எல்லாத்தையுமே சேர்த்தி உன்கிட்ட குடுத்துர்றேன். நீ கரெக்ட்டா குடும்பத்த பார்த்துக்கோ. 6 மாசம் வரைக்கும் நான் இதில பார்க்குறேன். முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது, தென் திருப்பவும் நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோனே, ஒய்ஃப் நல்லபடியா சப்போர்ட் பண்றாங்க. 6 மாசத்துல அவருடைய ஒரு எண்ணம் வச்சிருப்பார்ல, 6 மாசத்துல நான் இவ்வளோ சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே மாசத்துல அவரு எடுத்துர்றாரு. இது அவருடைய சக்சஸ் ஸ்டோரியில இருக்கு. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த ஆனா அந்த ஒரு இடம் வர்றக்கு முன்னாடியே, இந்த ஐடி கம்பெனியில வொர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, அவரோட திறன நல்லா வளர்த்திக்கிட்டார். அவரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டார். ஸோ 2யும் ஜகிள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டம் வரும்பொழுது, ஓகே இட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த எது புடிச்சதோ அந்த ஒரு விஷயத்த ஏற்கனவே அவங்க கொஞ்சம் வளர்ந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு புஷ்ல அவங்க அவங்க வேணுங்கக்கூடிய இடத்த ரீச் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஹவ் வி ஷுட் குரோ. ஸோ கெரியர் கோல்ஸ நீங்க எப்ப வேணாலும் செட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் யங், ஓகே யூ ஆர் இன் அ பெர்ஃபெக்ட் ஜோன்ங்க. இந்த டைம்ல நீங்க கரெக்ட்டா செட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்.
வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. அடுத்தவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. உங்களுடைய ஒரு பர்ட்டிகுலர் திறமை, உங்களுடைய பிரச்சனைகளுக்கும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கும். ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். கரெக்ட்டா இது இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. டக்குனு இது பண்ணுவான். அவன் சிஐடி மாரி யோசிப்பான். இது ஏன் இப்படி நடந்தது? இது இதுக்கான காரணம் இருக்கும். அவன் சிஐடி மாரி அவன் மூளை அவனுக்கு ரொம்ப அதிகமா வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி ஒரு குறுக்குத்தனமா யோசிக்கக்கூடிய விஷயத்த ஒரு திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாரி தான். ஏன் நீங்க அந்த மாரி ஒரு கரியர சூஸ் பண்ணிக்க கூடாது? ஏன்னா, ஒரு ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்துருவாங்க. பாரு நான் ஒரு இத்தன 1000 கோடி செலவு பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ஒரு பிசினஸ் போடலான்ட்டு இருக்கேன். இந்த ஊர்ல, இந்த இடத்துல போடலான்ட்டு இருக்கேன். இல்ல நான் பிசினஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த மாரி ஒரு பிசினஸ் இத்தன கோடி இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்லுப்பா. நான் எங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அதுக்கப்புறம் உங்க மண்டைய போட்டு யோசிக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி எவன் இருந்தான்? இதுக்கு முன்னாடி இவன் இருந்தானா? என்னாச்சு? ஏதாச்சு? இந்த கம்பெனி இந்த இடம் ஒர்க் ஆகுமா? அது இது. உங்களுடைய அந்த அறிவினுடைய திறனுக்கு அது எவ்வளோ ஆக்கப்பூர்வமா அது வேலை செய்யுது. இதுக்கெல்லாம் வயசு வித்தியாசம் இருக்கணும்னு கூடிய அவசியம் இல்லைங்க. பிகாஸ் தட் இஸ் யுவர் இன்பார்ன் டேலண்ட். இப்ப அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட இல்லன்னா, இப்ப நம்ம 2 பேரும் கம்பீட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து ஆல்ரெடி பொழப்பே அப்படிதான் இருக்கு. நான் ஒரு 20 வருஷம் இருக்குன்னா, ஓகே அந்த 20 வருஷத்தினுடைய அனுபவம் என்னைய ஒரு ஒரு வகையில கொண்டு போகும். ஆனா, உங்களுடைய இயற்கையான ஒரு திறமைக்கு கொஞ்சம் தீனி போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்னுடைய 20 வருஷ அனுபவம் கூட உங்களுடைய அந்த திறமைக்கு ஈடாகாது. அதுதான் ஆழமா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயற்கையான திறமை. அத நீங்க பார்க்கணும்ல. அப்ப இத நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். இப்போ இது போல எந்த ஒரு இஷ்யூவ வந்து சார்ட் அவுட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு திறமை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, அத எப்படி நீங்க ஊக்கப்படுத்தி கொண்டு போலாம்? அப்படின்னு சொல்லக்கூடியது யோசிக்கலாம்ல. ஒரு சிலருக்கு பெயிண்டிங் வரைஞ்சாங்கன்னா, அவங்க பயங்கர ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சிலர் யாராவது ஒரு ஏதாவது ஒரு நல்லதோ, கெட்டதோ ஏதோ ஒண்ணு சொன்னாலுமே, அதற்கு இந்த ஓவியத்தின் வழியாக, இசையின் வழியாக, ஏதோ ஒரு வழியில ஒரு சிலர் கதை சொல்றதுக்கு பிடிக்கும். புராணங்களின் வழியாக ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இது ஒரு ஒரு நல்ல விஷயம் சொன்னா, "இது இப்படிதான் இருந்தது. இது மாரி இருந்தது" அப்படிம்பாங்க. ஒரு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். அப்ப இது இது போல ஏதாவது ஒண்ணு அது கரெக்ட்டா மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கும், "அப்பா நல்லாயிருக்கு" அப்படிம்பாங்க. இதே இந்த திறன் இல்லாத வேற ஒண்ணும் "என்னடா இவன்கிட்ட எத போனாலும் கிறுக்க மாரி ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கான்னு" போயிருவாங்க. ஆனா அதே விஷயத்த நாம சொன்னா கேட்பாங்க. ஏன்னா அந்த நயம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதுதான் அங்க பியூட்டியே. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு உடனே நம்ம எதுல திறமைசாலியா இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், கடைசியான ஒரு விஷயத்த சொல்றேன். இதுல எதுவுமே முன்ன சொன்ன எதுலயுமே உங்கனால கவனிக்க முடியலன்னா, நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பாராட்டு பண்ணுவாங்க. அந்த பாராட்டு நீங்க, என்னங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்மள விட பெரிய ஆளு" அப்படின்ட்டு போயிருவீங்க நீங்க பாட்டுக்கு கடந்து. ஆனா, அதுதான் உண்மையாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு 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 என்ன சொல்றது? இயற்கையான ஒரு குணம். நீங்க அதில தான் திறமைசாலி. ஆனா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அதையும் செய்வீங்க. உங்கள அறியாம நீங்க அத செஞ்சுகிட்டே இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் பாராட்டுவாங்க. ஆனா, நீங்க அத பொருட்டாவே எடுத்துக்க மாட்டீங்க. அப்படி எதெல்லாம் நீங்க புறம் தள்ளுகிறீர்கள், உதாசீனப்படுத்துகிறீர்கள்ங்கிறத கவனிச்சு பாருங்க. அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்த கொண்டு வந்து குடுக்கும். பிகாஸ் தட் இஸ் யுவர் இன்பார்ன் டேலண்ட். அதில தான் நீங்க உண்மையாலுமே திறன் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ, இந்த இப்ப சொன்ன அந்த விஷயத்த எல்லாத்தையுமே பூரா டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் அப்படி பொறுமையா அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னொரு தடவ வேணாலும் வீடியோ கேளுங்க. 2 தடவ வேணாலும் கேளுங்க. இதெல்லாம் அப்படியே பொறுமையா அப்படியே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த கேட்டுட்டு அப்படியே பொறுமையா எழுதிக்கங்க. அப்படியே அமைதியா முதல்ல உட்காருங்க. உட்கார்ந்துட்டு அப்படியே சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய திறமை எதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியும். காசு, பணம் பார்க்கலைன்னாலும் மன நிம்மதிக்காக உங்களுக்கு புடிச்ச ஒரு காரியத்த செய்யுங்க. அத காசு, பணமா மாத்துறதுக்கு உண்டான திறமை உங்கள்ட்ட இருந்துருச்சுன்னா, அது அது எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு போனஸ் பாயிண்ட்டுங்க அது உண்மையாலுமே. பட் கடைசிக்கு மன திருப்திக்காகவாது நம்மளுடைய வாழ்க்கைய இங்க வாழணும் இல்லையா? எவ்வளோ வருஷம் இருக்க போறோம்னு தெரியல. போனா திரும்ப வேற வரணும். திருப்பவும் இதே காரியத்திற்காக இன்னொரு பிறப்பெடுக்கிறது முட்டாள்தனம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு புடிச்ச ஒரு காரியத்த செஞ்சுட்டு போவோமே! என்னங்கிறீங்க? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. அப்படியே நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் பாருங்க. 2 சேனலுடைய வீடியோஸையும் சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதோ ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல தான பண்ணி. நன்றி.